முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடம் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கையை முன்வைச்சது யார், என்ன பிரச்சனை, இது சம்பந்தமாக இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். விமல் வீரவன்சவுக்கு மீண்டும் நீதிமன்றம் ஒரு குட்டு வைத்திருக்கிறது என்று என்ன நடந்திருக்கிறது அது சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கின்றோம். மற்றும் ஒரு முன்னாள் அமைச்சருக்கு எதிராக இன்று வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால். அதே வேளையில் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வர்த்தகர் ஒருவர் சிக்கியிருக்கின்றார். கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான தங்கத்தை கொண்டு வந்தார் அனுமதி இல்லாமல் என்கின்ற காரணத்துக்காக. அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். செய்திகளை பார்ப்பதற்கு இதுக்கு முதல் போட்ட காணொளியில், இன்றைய காலை காணொளியில் ரணில் விக்ரமசிங்கவும் நாமல் ராஜபக்சவும் ஒருவருடன் ஒருவர் ரகசியம் கதைப்பது போல ஒரு வீடியோ ஒன்று போட்டு அவர்கள் என்னதான் ரகசியம் கதைப்பார்கள் என்று சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கேட்டிருந்தேன். நிறைய பேர் விதம் விதமான கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள். எல்லாமே சுவாரஸ்யமான கருத்துக்கள். இப்படி பேசியிருப்பார்கள், அப்படி பேசியிருப்பார்கள், இந்த மாதிரி ஆலோசனைகள் கொடுத்திருப்பார்கள் என்று சொல்லி விதம் விதமாக உங்களுடைய கருத்துக்களை சுவாரஸ்யமான முறையில் எழுதியிருந்தீர்கள். உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடம் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் வைத்து கோரிக்கை வைத்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன். என்ன சம்பவம் என்று கேட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவையும் செம்மணியை பிரிக்கவே முடியாது. இந்த செம்மணி படுகொலை சம்பவங்கள் சம்பந்தமாக ஒருவர் கைது செய்யப்பட்டு இப்போ ஜெயிலில் இருக்கிறார். அவருடைய பேர் சோமரத்ன ராஜபக்ஷ. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் கொடுத்த வாக்குமூலங்கள அடிப்படையிலையும் அவர் கொடுத்த ஒரு சில தகவல்களின் அடிப்படையிலும் தான் இந்த செம்மணி மனித புதைக்குழி தோண்டி எடுக்கப்பட்டு இப்போ 400க்கும் அதிகமான மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த சோமரத்ன ராஜபக்ச இருக்காரு தானே, ஒரு முக்கியமான ரகசியம் ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா சம்பந்தமாக. என்ன பிரச்சனை சொன்னா, இந்த சோமரத்ன ராஜபக்சக்கு சொல்லப்பட்டதாம் செம்மணி சம்பந்தமாக ஒரு கதையும் கதைக்கக்கூடாது, வாயே துறக்கக்கூடாது, எந்த ஒரு ரகசியத்தையும் வெளியில் சொல்லக்கூடாது, நீங்கள் சத்தம் போடாமல் பேசாமல் இருங்க, உங்களுக்கு நாங்கள் பொது மன்னிப்பு அடிப்படையில் வெளியில் விடுறோம் என்று சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டதாம் சந்திரிகா மூலமாக. அதாவது சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அமைச்சராக இருந்தவர் தானே ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளே என்று சொல்லி அவருக்கூடாக ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டதாம் சிறைச்சாலையில் இருந்த சோமரத்ன ராஜபக்சவுக்கு. அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்ததாம், இந்த மாதிரி செம்மணி பற்றி ஒன்றுமே கதைக்க வேண்டாம், அதை அடியோட மறந்துடுங்க, ஒற்று கதையும் கதைக்க வேண்டாம், நாங்கள் பொது மன்னிப்பு தாரோம் என்று சொல்லி. அப்போ எதுக்கு சந்திரிகா தடுக்கணும், எதுக்கு ஜனாதிபதியாக இருக்கிற ஒரு ஆள் ஒரு கைதிக்கு கடிதம் எழுதணும், அதெல்லாம் அவசியம் இல்லை தானே. அப்போ அதுக்கு பின்னாலே இன்னும் நிறைய ரகசியங்கள் மறைஞ்சிருக்கும் என்று சொல்லி. எனவே அந்த எல்லா ரகசியங்களும் சந்திரிகாவுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே. எனவே இப்போ செம்மணியிலிருந்து நிறைய எலும்புக்கூடுகள் மீட்கப்படுது. அது சம்பந்தமான விசாரணைகள் நடத்தணும். அந்த எலும்புக்கூடுகள் யாருடையவை, யாரால கொண்டு அங்கே புதைக்கப்பட்டவை என்று சொல்லி நிறைய கேள்விகள் இருக்குத்தானே. அது எல்லாத்துக்குமான பதில் தெரிஞ்ச ஒரே ஆள் என்று சொன்னால் அது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவாகத்தான் இருக்கும். எனவே அவரிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார். எனவே நியாயமான வேண்டுகோள் தான். என்ன நடக்கப் போகிறது, சந்திரிகா விசாரிக்கப்படுவாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். விமல் வீரவன்சவுக்கு இன்று உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஒரு குட்டு வைத்திருக்கிறது. என்ன கேஸ்ன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவர் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு போட்டவர். அந்த வழக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனை விமல் வீரவன்சவுக்கும் ஜேவிபியினுடைய டில்வின் சில்வாவுக்கும் இடையிலான பிரச்சனை. ஆரம்பத்திலிருந்து சொல்றேன். அதாவது விமல் வீரவன்ச ஒரு புத்தகம் ஒன்று எழுதினவர். அந்த புத்தகத்தினுடைய பேர் என்னென்று சொன்னா, பொய்களுக்கு பதிலாக உண்மை என்று சொல்லி தலைப்பை போட்டு ஒரு புத்தகம் ஒன்று எழுதினவர். அதாவது நான் நிறைய உண்மைகளை சொல்ல போறேன் என்று சொல்லி. உண்மைகள் கதைக்கிறதுக்கும் விமல் வீரவன்சவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா என்று கேட்டீங்கன்னு சொன்னா, எனக்கும் தெரியல. அவர் ஒரு புத்தகத்தை எழுதிக்கார். அப்படி அந்த புத்தகம் முழுக்க முழுக்க ஜேவிபி சம்பந்தப்பட்ட புத்தகம். ஜேவிபி காலத்தில் நடந்த சம்பவங்கள் அது சம்பந்தப்பட்ட புத்தகம் என்று வையுங்களேன். அப்ப ஜேவிபி சம்பந்தமாக ஒரு புத்தகம் எழுதுறாக இருந்தால் ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அல்லது கட்சியோட அனுமதியை பெறத்தானே வேணும். அது மட்டும் இல்லாமல் அந்த புத்தகத்தில் எக்கச்சக்கமான ரகசிய ஆவணங்கள், ஜேவிபியோட சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், புகைப்படங்கள், அது எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்திக்காராம். அப்படி பயன்படுத்துறதாக இருந்தால் கட்சியினுடைய அனுமதியை பெறணும். என்ன பிரச்சனை சொன்னால், உங்கள் எல்லாருக்குமே தெரியும்,
விமல் வீரவன்ச வந்து முன்னொரு காலத்தில் ஜேவிபியில் இருந்தவர், நீண்ட காலமாக இருந்தவர், ஜேவிபியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தவர். அதுக்கு பிறகு 2004ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டி போட்டு ஜேவிபி சார்பாக போட்டி போட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர். ஜேவிபியில் ஒரு முக்கியமான ஆள் என்று வைங்களன். அதுக்கு பிறகு 2008ஆம் ஆண்டில் தான் அவருக்கும் ஜேவிபிக்கும் இடையில வந்து தெரிச்சு பிறகு வெளியில வந்து பிறகு மஹிந்த ராஜபக்சவோட சேர்ந்து மிச்ச வரலாறு முழுக்க உங்களை எல்லாருக்குமே தெரியும். எனவே அவருக்கு ஜேவிபி என்ற கட்சியை பற்றின ரகசியங்கள், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு இருக்குந்தானே. கொள்கை பரப்பு செயலாளர் என்று சொன்னா எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸும் அவர்கிட்ட கையில் இருந்திருக்கும் தானே. அதெல்லாத்தையும் வந்து கேட்டுக்கள் இல்லாமல், அனுமதி இல்லாமல் புத்தகத்துல வந்து போட்டு விட்டார். கிட்டத்தட்ட ஒரு 60 பக்கங்கள்ல வந்து, அந்த புத்தகம் வந்து நிறைய பக்கங்கள் இருக்குது. அதுல வந்து இந்த 60 பக்கங்கள் பிரச்சனைக்குரியதாம். அனுமதி இல்லாமல் நிறைய படங்களையும் டாக்குமெண்ட்ஸையும் போட்டாராம் என்று சொல்லி ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா வந்து ஒரு வழக்கொண்டு போட்டிருந்தவர் விமல் வீரவன்சவுக்கு எதிராக. அந்த வழக்குல வந்து டில்வின் சில்வாக்கு சார்பாகத்தான் தீர்ப்பு வந்தது. அது வந்து பிழை, கட்சியினுடைய அனுமதி இல்லாமல் கட்சியினுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து பயன்படுத்தக்கூடாது புத்தகத்தில் என்று சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டு, அதாவது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டு விமல் வீரவன்சவுக்கு வந்து குற்றப்பணம் அறவிடப்பட்டது. 10 லட்சம் ரூபா ஃபைன் கட்டணும், அதை வந்து டில்வின் சில்வாக்கு கொடுக்கணும் என்று சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அப்ப அந்த தீர்ப்பை வந்து அப்படியே விடுவாரா விமல் வீரவன்ச? இல்ல, உடனே சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு அதுக்கு எதிராக வழக்கு போட்டிருந்தவர். அந்த வழக்கைத்தான் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து நிராகரித்திருக்கிறது. இல்ல நீங்க 10 லட்சம் ரூபா கொடுக்கத்தான் வேணும், அந்த 60 பக்க டாக்குமெண்ட்ஸை வந்து இல்லாமல் செய்யணும், அதை நீக்கி போட்டு தான் புத்தகத்தை வெளியிடலாம், நீங்கள் அனுமதி இல்லாமல் ஒரு கட்சியினுடைய டாக்குமெண்ட்ஸையும் புகைப்படங்களையும் வெளியிட்டது வந்து பிழை என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லி இருக்கிறது. எனவே நீங்கள் 10 லட்சம் ரூபா கட்டத்தான் வேணும் என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்திருக்கிறது. அதனால இப்ப விமல் வீரவன்ச டில்வின் சில்வாக்கு வந்து 10 லட்சம் ரூபா கொடுக்கணும். அதாவது பழைய கோர்ட் ஆர்டர் வந்து இப்ப செல்லுபடியாகும். விமல் வீரவன்சவுக்கு இப்ப கொஞ்ச காலமாகவே ஒரே கஷ்ட காலம் போல இருக்குது. ஏன்னு சொன்னா இன்றைக்கு இந்த வழக்கு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு 10-15 நாளைக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு வழக்கும் வந்து நிராகரிக்கப்பட்டது. அதாவது அவருடைய மனைவி 2 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. அதற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் போயிருந்தவர், அதுவும் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தது. எனவே தேவையில்லாத வேலைகளை பார்க்கறது, பிறகு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு குட்டு வாங்கி கொண்டு வர்றது. இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாருங்க, புத்தகம் வெளியிட்டார். கொஞ்ச காலத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பாட்டொண்ட தானே எழுதி தானே பாடி பாட்டு வெளியிட்டவர். இந்த மாதிரி கொஞ்சம் திறமைகள் இருக்கு போல இருக்கு விமல் வீரவன்ச விட்ட. ஆனா பிரச்சனை என்ன சொன்னா, இனவாதம் கதைச்சு ஒரு இனவாதி என்று சொல்லி பேர் எடுத்ததால அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிச்ச திறமைகள் எல்லாம் அப்படியே காணாமல் போயிட்டு. தானே. முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்த்தன அவருக்கு எதிராக இன்றைக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்தில், கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். என்ன கேஸ் என்று கேட்டீங்கன்னு சொன்னா அதை நீங்களே ஊகிக்க முடியும். அமைச்சராக இருந்த போது என்னதான் செய்திருப்பார்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஊழல். 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மோசடி ஒன்று செய்தவராம் 2013ஆம் ஆண்டு. கனவுல நினைச்சு பார்த்திருக்க மாட்டார். 2013ஆம் ஆண்டுல செய்ததுக்காக 2026ஆம் ஆண்டுல வழக்கு வரும், 13 வருஷம் கழிச்சு வழக்கு வரும் என்று சொல்லி இப்ப அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில். எனவே இனி விசாரணைகள், கைதுகள், பிணை என்று சொல்லி அப்படியே போய்கொண்டிருக்கும். முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்த்தன. யாழ்ப்பாணம் அராலி கடல் பகுதியில் கடலில் மூழ்கி கடற்றொழிலாளர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. என்னன்னு சொன்னா, வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த ஒரு 49 வயதுடைய ஒரு கடற்றொழிலாளர். அவருடைய பேர் வந்து செல்லையா சிவகுமார். இன்றைக்கு காலமே தொழிலுக்கு போயிருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா மத்தியானம் போல அவருடைய உடல் வந்து கடல்ல மிதந்ததை ஏனைய கடற்றொழிலாளர்கள் கண்டு பிறகு அந்த உடலை மீட்டு கொண்டு வந்து இப்பொழுது யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைத்திருக்கின்றார்கள். என்ன காரணத்துக்காக இவர் கடலுக்குள்ள விழுந்தார், தவறி விழுந்தாரா, என்ன ஏதென்று தெரியல. இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இன்றைய நிலவரப்படி, இன்று காலை வரையான நிலவரப்படி 65,000க்கும் அதிகமான நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது 65,034 பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரை உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை கூட அதிகரித்திருக்கிறது, 45ஆக அதிகரித்திருக்கிறது. இதுல வந்து அதிகளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா எப்பவுமே கொழும்பு மாவட்டம் தான் நம்பர் 1ஆக இருக்கும் அதிகளவு டெங்கு நோயாளர்களோட. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கம்பஹா வந்து அதை ஓவர்டேக் பண்ணியிருக்குது. கம்பஹா மாவட்டம் இன்றைய காலை நிலவரப்படி 13,332 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கொழும்பு மாவட்டம் 2வது இடத்திலே 13,150 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். நாடு முழுவதும் டெங்கு நோய் ஒழிப்பு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வர்த்தகர் ஒருவர் சிக்கியிருக்கின்றார் பெரும் தொகையான தங்கத்துடன்.
அதாவது அனுமதி இல்லாமல் தங்கத்தை கொண்டு வந்திருக்கிறார். அனுமதி இல்லாமல் கொண்டு வரலாமா? அதுவும் பெற்றும் தொகையில் கொண்டு வரலாமா? இல்லை தானே. எனவே கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வந்து பிடிபட்டிருக்கிறார். அவர் கொண்டு வந்த தங்கத்தினுடைய பெறுமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,18,00,000 ரூபா பெறுமதி என்று சொல்லப்படுகிறது. துபாயிலிருந்து நேற்று காலமாக வந்திருக்கிறார் கட்டுநாயக்காவுக்கு. உடனடியாகவே அவர் கைது செய்யப்பட்டு அவருக்கு வந்து குற்றப்பணம் மறவிடப்பட்டிருக்கிறது. அதாவது கட்டுநாயக்கால வந்து சுங்க திணைக்களம் இருப்பினும் தானே அவையில் வந்து ஃபைன் அடிச்சிருக்கிற எவ்வளோன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 10 லட்சம் ரூபா ஃபைன். அது மட்டும் இல்லாமல் அவர் கொண்டு வந்த தங்கம் எல்லாம் வந்து பறிக்கப்பட்டு அது அரசாங்கத்திடம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதோட அவர் வந்து 10 லட்சம் ரூபா ஃபைன் கட்டணும். எனவே 1,18,00,000 ரூபா பெறுமதியான தங்கம் போயிட்டுது. அதை விட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவா 10 லட்சம் ரூபா ஃபைன் கட்டணும்னு சொன்னால் இப்படி யோசிச்சு பாருங்க. இதுக்கு தான் சொல்றது சட்டவிரோதமான வேலைகள் பார்க்கக்கூடாது. சட்டம் எதுவோ அதை செய்ய வேண்டியானே. நீங்க ஒரு வர்த்தகர் தானே, இலங்கையில வந்து பிசினஸ் செய்யத்தானே வேணும். அப்புறம் எதுக்கு களவா கொண்டு வாரீங்க? துபாயிலிருந்து கொண்டு வந்தா பிடிபடும் தானே. எனவே ஒன்றுமே செய்ய முடியாது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவிய பகுதி. இன்றைக்கு கருத்தோவியத்துக்கு பதிலாக 2 பேர் கதைக்கின்ற ரகசியத்தை பார்ப்போம். இது வந்து தமிழன் பத்திரிகையில வந்த ஒரு துணுக்கு. என்ன ரகசியம் கதைக்கணும்னு பார்ப்போம். ஒரு முன்னாள் ஜனாதிபதி ஒருவருடைய மகனை பற்றி கதைக்கணும். யார் அந்த முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகன்ன்றதை நீங்களே ஊகிக்க முடியும். எனவே நீங்களே ஊகிச்சு கீழே போடுங்க. என்ன கதைக்கணும்னு சொன்னா, இந்த முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகன் இருக்காரு தானே, அவருக்கு எதிராக நிறைய வழக்குகள் போய்கொண்டிருக்காம். அப்போ ஒட்டியே எப்போ பார்த்தாலும் நீதிமன்றம், வழக்கு, லோயர், அது இதுன்னு சொல்லி ஒட்டியே தலைவலியாக இருக்காம் அவருக்கு. அப்போ பார்த்துக்கார், ஏதாவது ஒரு ஐரோப்பிய நாட்டுக்கு போயிட்டு கொஞ்ச காலம் ஓய்வு எடுத்துட்டு வருவோம், ஹொலிடேக்கு வந்து இங்கெல்லாம் சுற்றி அடிச்சு போட்டு போனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட நாட்டினுடைய எம்பசியில் போயிட்டு விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கார். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாடு விசா கொடுக்காமல் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான். அதனால் அப்செட்டில் இருக்கிறாராம் இந்த முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகன் என்று சொல்லி இதில் வந்து இந்த 2 பேரும் ரகசியம் கதைக்கணும். யாராக இருக்கும் என்பதை நீங்களே ஊகிச்சு கீழே எழுதுங்கோ. மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஏனைய செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.